ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10வது புதிய மற்றும் பழைய புத்தகத்திலிருந்து 100 முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் குரூப் 4ல் 10th மட்டுமே 23 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் ஓல்டு புக்கிலேருந்து மட்டுமே 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓல்டு புக்கையும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிங்க, அப்போ தான் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் வழக்குரை காதை எத்தனாவது காதையாக இடம்பெற்றுள்ளது? ஃபஸ்ட்டு மதுரை காண்டம் எத்தனை காதைகளை உடையது? 13 காதைகளை உடையது. அதில் வழக்குரை காதை கண்ணகி மதுரையில் போய் பாண்டிய மன்னனிடம் வழக்குரைத்தது 10வது காதையாக உள்ளது. ஆப்ஷன் பி 10வது காதை. ரெண்டாவது கொஸ்டின், சாகும்போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர்? ஆப்ஷன் சி சச்சிதானந்தன். நாளை என் தமிழ்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ ரசூல் கம்சதேவ். தேர்ட் கொஷின், பலி மிகின் பலி இல்லை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் ஏ புறநானூறு. ஐயூர் முடவனார் இந்த பாடலை பாடியிருப்பார். ஃபோர்த்து கொஷின், 10 பாட்டு நூல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி 103 அடிகளை உடையது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூலும் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு தான். இதன் ஆசிரியர் நப்பூதனார். 188 அடிகளை உடையது நெடுநெல் வாடை. 583 அடிகளை உடையது மலைப்படுகடாம். 5வது கொஷின், கூத்தராற்றுப்படை என்று சிறப்பிக்கப்படும் நூல்? ஆப்ஷன் டி மலைப்படுகடாம். மலைப்பகுதிகளில் தான் நைட்டில் அந்த தீப்பந்தம் ஏற்றி வச்சுட்டு கூத்தாடுவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை கூத்து. ஸோ மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை. 6வது கொஷின், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாராட்டியவர்? ஆப்ஷன் சி பாரதியார். 7th கொஷின், தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல்? இந்த பாடலை பாடியவர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்தனார். அவருடைய நூல்கள் தான் இந்த 4மே. இதில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. கனிச்சாறு 8 தொகுதிகளாக இடம்பெற்றிருக்கு. 8வது கொஷின், தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர்? ஆப்ஷன் சி துரை மாணிக்கம். 9வது கொஷின், மாணிக்க வாசகர் எழுப்பிய கோவில் எவ்வூரில் உள்ளது? ஆப்ஷன் சி திருப்பெருந்துறை. 10வது கொஷின், வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று காற்றை புகழ்ந்தவர்? ஆப்ஷன் பி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடியிருப்பார். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலைமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாருமில்லை என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ ஜியு போப். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன் பி 658. 583 மலைப்படுகடாம் ஆல்ரெடி பார்த்தது. 782 எந்த நூலோட பாடல் அடிகள்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 13வது கொஷின், சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்திய நூல் எது? ஆப்ஷன் பி ஏலாதி. கனி மேதாவேர் எழுதிய ஏலாதி. 14வது கொஷின், ஆண்பார் பிள்ளை தமிழில் பொருந்தாத பருவம்? சிற்றில், சிறுவரை, சிறுதேர். இது 3மே ஆண்பார் பிள்ளை தமிழ். ஊசல், அம்மானை, கழங்கு இது பெண்பார் பிள்ளை தமிழ். ஸோ இதுதான் பொருந்தாதது. 15வது கொஷின், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். 16வது கொஷின், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர்? ஆப்ஷன் சி கெல்லட். 17வது கொஷின், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ மார்க்ஸ் முல்லர். 18வது கொஷின், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர்? ஆப்ஷன் டி முனைவர் எமினோ. 19வது கொஷின், விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்?
ஆப்ஷன் டி கந்தசாமி. 20வது கொஷின், 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ பாவணர். கம்பர் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சிறப்பித்துள்ளார்? ஆப்ஷன் பி 1000. இது லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 கொஷின். உவமை உருபு இவற்றில் பொருந்தாதது? அமுதமொழி, தேன் தமிழ், மதிமுகம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா உவமை உருபு தான். இந்த மொழி அமுது மட்டும் உருவகம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 23வது கொஷின், தமிழ்கெழு கூடல் என்று குலப்பிடும் இலக்கியம் எது? ஆப்ஷன் பி புறநானூறு. இன்னொன்று இருக்கும் தமிழ் வேலி, அதுதான் பரிபாடல். ஸோ இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வேலியை தாண்டிட்டு போய் தான் ஏதாவது பறிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்கெழு கூடல் அப்படின்னா புறநானூறு. 24 தமிழ் வேலி என்று குறிப்பிடும் இலக்கியம். இப்போ தான் சொன்னோம். ஆப்ஷன் பி பரிபாடல். 25வது கொஸ்டின், கூடலில் ஆய்ந்த ஓன்தின் தமிழன் என்று பழந்தமிழ் சங்கத்தை குறிப்பிடும் இலக்கியம். ஆப்ஷன் பி திருவாசகம். 26வது கொஸ்டின், திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கும் உரியதென்று அது உலகுக்கு பொது என்று கூறியவர்? ஆப்ஷன் சி திருவிக. திருநாவுக்கரசுக்கு பெற்றோர் இட்ட பெயர்? ஆப்ஷன் டி மருநீக்கியார். 28வது கொஸ்டின், சைவ அடியார்கள் என்று அழைக்கப்படும் நாயன்மார்கள் எத்தனை பெயர்? ஆப்ஷன் சி 63 பெயர். தொகையடியார்கள் 9 பெயர். வைகரை எத்தினைக்குரிய சிறைபொழுது? ஆப்ஷன் சி மருதம். முல்லை தினத்திற்குரிய மக்கள்? ஆயர் ஐச்சியர். 31 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் சி மாப்போசி. பாசவர் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன் பி வெற்றிலை விற்போர். 33வது கொஷின், தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது? ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 34வது கொஷின், ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடும் நலங்கெழு மணிகளும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 35வது கொஷின், 1000 உண்டுங் சாதியெனில் அந்நியர் வந்து புகழென நீதி என வீர முழக்கமிட்டவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். 36வது கொஷின், மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோம் என பெண்கள் நலம் பேண விரும்பியவர்? ஆப்ஷன் சி பாரதியார். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்த ஒரே நூல்? சாரி, இதில் ஆப்ஷனே இல்லை. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து கலித்தொகை. இதில் ஆப்ஷனே இல்லை, சாரி. அடுத்து 38 தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் என்று அழைக்கப்படும் பாடல்களின் தொகுப்பு? ஆப்ஷன் சி 4000 திவ்ய பிரபந்தம். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன? ஆப்ஷன் பி 105. 40வது கொஷின், தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என்று கூறியவர்? வள்ளலார். 41 சிவப்பு சட்டை பேசினார், இது எவ்வகை தொடர்? ஆப்ஷன் பி அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் சி 6. பாடு இமிழ் பனிகடல் பருகி என்னும் இம்முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி கடல்நீர் ஆவி ஆகி மேகமாதல். 44 டெம்பஸ்ட் பொருள் தருக? ஆப்ஷன் சி பெருங்காற்று. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்றும் உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு என்று கூறும் இலக்கியம் எது? ஆப்ஷன் பி நடு இரவு நற்றிணை. 46 பலர்புகு வாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் உளிரோ என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி குறுந்தொகை. 47 கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விரும்பும் ஈகோயும் செய்வதாக கூறியவர்? ஆப்ஷன் சி கம்பர்.
48. விருந்தினருக்காக அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் காட்டப்படும் நூல் எது? ஆப்ஷன் பி பெரிய புராணம். பொம்மல் பொருள் தருக. சோறு. 50வது கொஷின். நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட இலக்கியம் எது? ஆப்ஷன் பி மலைப்படுகடாம். உமறு புலவர் எழுதிய மற்றொரு நூலின் பெயர்? ஆப்ஷன் பி முதுமொழி மாலை. சீரா புராணத்தின் பாடல்கள் எந்த பாகவகையால் ஆனது? ஆப்ஷன் பி விருத்தப்பா. சீரா புராணம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 5027. 3100 எந்த நூலுடைய பாடல்கள்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 54. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகச்சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி தாராபாரதி. 56வது கொஷின். அப்பா நான் வேண்டுதலுக்கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் இப்பாடலை பாடியவர்? ஆப்ஷன் பி வள்ளலார். 57வது கொஷின். தவறான விடைமரபை கண்டறிக. தண்ணீர் குடித்தான் சரி, பால் பருகினான் இதுவும் சரி, சோறு உண்டான்னு வரணும், தின்றான் இருக்கு, சோறு உண்டான், முறுக்கு தான் தின்றான்னு வரணும். அடுத்தது 58. ஒளி மரபுகளில் தவறானது. குரங்கு அளப்பும் சரியே, கூகை குடரும் இதுவும் சரிதான், குதிரை கத்துன்னு இருக்கு, ஆக்சுவலாக குதிரை வந்து கனைக்கும், ஸோ இதுதான் தவறானது. அடுத்து 59. உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி அயோத்தியதாச பண்டிதர். 60. ஒரு பைசா தமிழா என்ற இதழின் மூலம் உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, சரியான பாதை, நேர்மை ஆகியவற்றை விளக்கி கூறியவர்? ஆப்ஷன் பி அயோத்தியதாச பண்டிதர். வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் தவறானது. சின்மய தீபிகை, தொன்மண்டல சதகம், இதெல்லாம் அவருடைய பதிப்பித்த நூல்கள். ஜீவகாருண்ய நூல் வந்து அவர் எழுதிய நூல் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். 62. புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியால் போற்றப்பட்டவர்? ஆப்ஷன் பி வள்ளலார். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 9 வகைப்படும். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் ஏ முக்கூடர் வள்ளு. ஃபோல்க் லிட்ரேச்சர் சரியான தமிழ்ச்சொல்லை தருக. நாட்டுப்புற இலக்கியம். வேலோடு நின்றான் இடு வென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு இக்குறப்பாவில் பயின்று வரும் அணியாது? ஆப்ஷன் பி ஓமை அணி. 67. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது திருமொழியாக உள்ளது? ஆப்ஷன் சி 5ஆம் திருமொழியாக உள்ளது. ஓங்கு வரிபாடல் என்றழைக்கப்படும் சங்க நூல் எத்தனை பாடல்களை உடையது? ஆப்ஷன் பி 70 பாடல்களை உடையது. அதில் நமக்கான 24 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. 69. கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர்? ஆப்ஷன் பி வள்ளலார். திருப்பி கேட்கக்கூடிய கொஷின். 70வது கொஷின். குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல்? ஆப்ஷன் பி முகுந்த மாலை. முதுமொழி மாலை எழுதியது உமறு புலவர், முகுந்த மாலை எழுதியது குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியும் இவர் எழுதின நூல் தான். கலம்பகம் டிரேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று? ஆப்ஷன் ஏ 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 72. நீரற வரியா கரகத்து என்ற கரகாட்டத்தை குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் பி புறநானூறு. பொய்க்கால் குதிரையாட்டம் கட்சி கொடி என்று எந்த மாநிலத்தில் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி ராஜஸ்தான். கேரளாவில் கதகளி என்று அழைக்கப்படும். 74வது கொஷின். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் நிகழ்கலை? ஆப்ஷன் பி தெருக்கூத்து. 75. கோவலன் மற்றும் கண்ணகிக்கு மதுரைக்கு வழிகாட்டிய துறவி? ஆப்ஷன் பி கவுந்தியடிகள் என்னும் பெண் சமணத்துறவி. சமணத்துறவி தான் ரொம்ப முக்கியம்.
அரவணடிகள் இவங்க வந்து மணிமேகலைக்கு அறிவுரை வழங்கியிருப்பாங்க. இவங்க வந்து பௌத்த துறவி. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க. மாதரி இவங்க தான் வந்து கோவலன் மற்றும் கண்ணகிக்கு அடித்தளம் கொடுத்துருப்பவங்க பேர் தான் மாதரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு 25 கொஷின் 2017 கேட்ட ஒரு 25 கொஷின் பார்க்கலாம். 76வது கொஷின். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோம் அன்றியும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். இவ்வடிகளால் புகழப்படும் மன்னன் யார்? சோழ மன்னன். 77வது கொஷின். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர். ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 78வது கொஷின். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். ஆப்ஷன் சி நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது 3 பேரில் தான் ஆன்சரும் இருக்குது, பார்த்துக்கோங்க. 79. அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை. ஆப்ஷன் பி பாலைத்திணை. 80வது கொஷின். திருக்கடிகம் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார். நல்லாதனார் கலித்தொகையின் ஆசிரியர், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இந்த திருக்கடிகம் இந்த ஆசாரக்கோவை இரண்டுமே 100 பாடல்களை உடையது. 71வது கொஷின். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர். ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். 82. மீதுன் விரும்பேல் என்று கூறியவர். இதுவும் தப்பா? ஆடா, ஆன்சர் எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து ஔவையார். 83வது கொஷின். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர். ஆப்ஷன் பி கவிமணி. 84வது கொஷின். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். ஆப்ஷன் டி சி தேவனைய பாவனர். கவிஞர் முடியரசன் எழுதாத நூல். காவியபாவை, வீரகாவியம், பூங்கொடி இதெல்லாம் அவருடைய நூல். தேன்மழை வந்து சுரதா அவர்களுடைய நூல். தமிழ்துறையின் வளர்ச்சி பெற்ற நூல் தேன்மழை. 86. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது. ஆப்ஷன் சி கல்கத்தா தேசிய நூலகம். களிற்று மதிப்பு இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி 6ஆம் வேற்றுமை தொகை. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எது? ஆப்ஷன் ஏ ஞான பச்சில்லை. 89. 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை பாடியவர். பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி. இவங்க அதாவது முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுவாங்க இவங்க 3 பேருமே. 90வது கொஷின். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர். ஆப்ஷன் ஏ மதுரகவி ஆழ்வார். நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் சி பரதிமார் கலைஞர். கால்டுவெல் பிறந்த நாடு. ஆப்ஷன் பி அயர்லாந்து. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். 94. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என கூறியவர். ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ திருவாசகம். 96வது கொஷின். முழுவதும் விருத்த பாக்களால் ஆன காப்பியம். ஆப்ஷன் சி கம்ப ராமாயணம். சாதியும் மதமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர். ஆப்ஷன் சி வள்ளலார். நான்மணிக்கடிகைகளை பாடியவர். ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார். 99. திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர். ஆப்ஷன் ஏ குமரகுருபரர். உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர். ஆப்ஷன் பி அண்டு சி. ஜியு போப்பும் பாராட்டியிருப்பார், சூழியல் வில்சன் இவங்க 2 பேருமே பாராட்டியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஷின் ஆல்சோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோ எப்படி போடணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.